ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு காலத்தில் செழிப்பான காடாக இருந்த அந்த பகுதி கடும் வறட்சியால் பாலைவனமாக மாறியிருந்தது. அங்கிருந்த நீர்நிலைகள் வற்றி போய் மரங்கள் அனைத்தும் காய்ந்து கருகி வெறும் எலும்புக்கூடுகளாக நின்றன. மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டன. ஆனால் அந்த காய்ந்த மண்ணுக்கு அடியில் ஒரு விதை இருந்தது. அந்த விதைக்கு வானத்திலிருந்து விழும் ஒரு சொட்டு மழையின் மீது தீராத நம்பிக்கை இருந்தது. மற்ற விதைகள் அனைத்தும் மண்ணுக்குள் மடிந்து போயின. ஆனால் இது மட்டும் தன்னை தயார்படுத்தியது. தன் ஈரப்பதத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்று அந்த விதை ஒவ்வொரு நாளும் போராடியது. சுற்றியிருந்த பாறைகள் அந்த விதையை பார்த்து, உனக்கு இங்கே என்ன வேலை என்று ஏளனம் செய்தன. ஆனால் அந்த விதை அமைதியாக தன் வேர்களை ஆழமாக செலுத்துவதில் மட்டும் குறியாக இருந்தது. ஆண்டுகள் பல கடந்தன. சுட்டெரிக்கும் வெயில் அந்த மண்ணை இன்னும் கடினமாக்கி பாலம் பாலமாக வெடிக்க செய்தது. அந்த விதைக்கு தாகம் எடுத்தது. ஆனால் அது தன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவே இல்லை. ஒரு நாள் வானம் கருக்க தொடங்கியது. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மெல்லிய தூறல் விழுந்தது. அந்த ஒற்றை சொட்டு நீரை அந்த விதை பேராசையோடு உறிஞ்சி தன் உடலை மெல்ல விரித்தது. மண்ணுக்கு மேலே தலை தூக்க முயன்ற போது கடினமான பாறைகள் அதன் வழியை மறைத்து நின்றன. உன்னால் வெளியே வர முடியாது என்று அந்த பாறைகள் இடி முழக்கமிட்டு சொன்னது. ஆனாலும் அந்த விதை தன் மென்மையான தண்டுகளுக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தியை சேமித்து வைத்திருந்தது. விடாமுயற்சியுடன் அந்த பாறையின் இடுக்குகளில் தன் வழியை மெல்ல மெல்ல அது தேடத் தொடங்கியது. நாளடைவில் அந்த விதை ஒரு சிறிய செடியாக மண்ணுக்கு வெளியே தன் முதல் இலையை நீட்டியது. அங்கே வீசிய பலத்த காற்று அந்த செடியை தரையோடு தரையாக சாய்த்துவிட பார்த்தது. செடி பயப்படவில்லை. காற்றோடு மல்லுக்கட்டி தன் வேர்களை இன்னும் ஆழமாக மண்ணுக்குள் புதைத்தது. சுற்றியிருந்த காய்ந்த மரங்கள், நீயும் எங்களைப் போல ஒரு நாள் கருகித்தான் போவாய் என சிரித்தன. செடி அந்த வார்த்தைகளை தன் காதுகளில் வாங்கி கொள்ளாமல் சூரியனை பார்த்து புன்னகைத்தது. அது ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைத்த மிக குறைந்த நீரை கொண்டு தன்னை வளர்த்து கொண்டே இருந்தது. தன் இலைகளை பச்சை பசேலென மாற்றி அந்த பாலைவனத்தின் நடுவே ஒரு அடையாளமாக திகழ்ந்தது. மெல்ல மெல்ல அந்த செடி ஒரு சிறு மரமாக வளரத் தொடங்கி நிழல் கொடுக்க ஆரம்பித்தது. அந்த மரத்தின் வளர்ச்சி அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. பல முறை காட்டுத்தீ அதன் அருகே வந்தது. ஒவ்வொரு முறையும் தப்பித்த அந்த மரம் இயற்கையின் சீற்றங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டது. அதன் கிளைகள் விரிவடைய தொடங்கின. பறவைகள் ஒவ்வொன்றாக அந்த மரத்தை தேடி வர ஆரம்பித்தன. பாலைவனத்தில் தனித்து நின்ற அந்த மரம் இப்போது பல உயிரினங்களுக்கு ஒரு புகலிடமாக மாறியது. அங்கிருந்த வறண்ட நிலத்தில் அந்த மரம் ஒரு நீரூற்றை தன்னுள் கண்டெடுத்து வேர் மூலம் ஈர்த்தது. மரம் வளர்ந்த வேகத்தை பார்த்து அந்த இடமே மெல்ல தன் பழைய பொலிவை திரும்ப பெற்றது. இதை பார்த்த மற்ற தாவரங்களின் எச்சங்கள் அந்த மரத்தின் நிழலில் மீண்டும் உயிர் பெற துவங்கின. ஒரு விதை எடுத்த அந்த உறுதி இன்று ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக மாறியிருந்தது. ஊர் மக்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பினர். பசுமையாக நின்ற அந்த மரத்தை கண்டு வியந்தனர். யாரும் இல்லாத இந்த இடத்தில் எப்படி ஒரு மரம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்தது என்று கேட்டனர். அவர்கள் அந்த மரத்தை சுற்றி அமர்ந்து அதன் கதையை ஒரு புராணத்தை போல பேசத் தொடங்கினர். மரம் தன் இலைகளை அசைத்து அவர்களுக்கு தன் நன்றியை ஒரு மெல்லிசையாக கூறியது. மரம் இப்போது பழங்களை ஈன்றது. அந்த பழங்கள் மீண்டும் புதிய விதைகளை அந்த மண்ணில் விதைத்தன. அந்த ஒரு விதையிடமிருந்து இப்போது ஒரு சிறு காடே அங்கே உருவாக தொடங்கியது. வறட்சி என்பது ஒரு தற்காலிகமான நிலை என்பதை அந்த மரம் உலகுக்கு நிரூபித்து காட்டியது. சோதனைகள் வரும்போது துவண்டு போகாதே, எவரும் ஒரு நாள் சாதனையாளராக மாறுவார்கள் என்பதே உண்மை. அந்த மரத்தின் கிளைகளில் இப்போது ஊஞ்சல் கட்டப்பட்டன. சிறுவர்கள் அதன் அடியில் விளையாடி மகிழ்ந்தனர். பெரியவர்கள் அதன் நிழலில் அமர்ந்து முக்கியமான முடிவுகளை எடுத்து தங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டனர். மரம் அனைத்தையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தது.
தனக்கு கிடைத்த பெருமைகளில் அது தலைக்கணம் கொள்ளவில்லை. மாறாக தான் கடந்து வந்த அந்த இருண்ட காலத்தை அது என்றும் தன் வேர்களில் நினைவில் வைத்திருந்தது. மண்ணுக்கு அடியில் தவித்த அந்த நாட்கள் தனக்கு இன்று இவ்வளவு பெரிய உயரத்தை தந்தன. நன்றி என்று சொல்லும் விதமாக அது தன் நிழலை இன்னும் தூரத்திற்கு பரப்பிக் கொண்டே சென்றது. காலங்கள் மாறினாலும் அந்த மரத்தின் உறுதி மட்டும் ஒருபோதும் மாறாமல் அப்படியே நிலைத்து நின்றது. அதன் வைராக்கியம்தான் இன்று ஒரு செழிப்பான பூமியை அங்கே மீண்டும் உருவாக்கி தந்தது. ஒரு நாள் பெரும் புயல் ஒன்று அந்த பகுதியை தாக்கத் தொடங்கி மரங்களை வேரோடு சாய்த்தது. மற்ற மரங்கள் எல்லாம் அலறின. ஆனால் இந்த முதன்மை மரம் மட்டும் அசையாமல் உறுதியாக நின்றது. அதன் வேர்கள் அத்தனை ஆழமாக மண்ணின் இதயத்தை தொட்டிருந்ததால் புயலால் அதை அசைக்க முடியவில்லை. புயல் ஓய்ந்த பிறகு அந்த மரம் இன்னும் நிமிர்ந்து நின்று ஒரு மாபெரும் போர் வீரனைப் போல தெரிந்தது. சுற்றி இருந்த மற்ற மரங்களுக்கு இந்த மரம் ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தினமும் வழங்கியது. தன்னால் முடியும் என்று நம்பிய அந்த ஒரு நொடிதான் இன்று இந்த வெற்றிக்கான காரணம். எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் துணிவு இருந்தால் வெற்றி என்பது உறுதி. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு மட்டுமே. அந்த மரத்தின் புகழ் பக்கத்து கிராமங்களுக்கும் பரவியது. மக்கள் அதை ஒரு தெய்வீக மரம் என்று அழைத்தனர். ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த மரத்தின் ரகசியத்தை ஆராய்ந்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த மரத்தின் ரகசியம் அதன் வேர்களில் இல்லை, அதன் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருந்தது. ஒரு சிறிய விதைக்கு இருந்த அந்த வைராக்கியம்தான் இன்று ஒரு வரலாறாக மாறியிருந்தது. மரம் முதுமை அடைந்தாலும் அதன் விதைகள் மூலம் அது என்றென்றும் அந்த நிலத்தில் வாழ்ந்தது. அது நின்ற இடம் ஒரு புனித தலமாக மாறி பலருக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் இடமானது. உன்னால் முடியாது என்று இந்த உலகம் சொல்லும்போது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் முயற்சி செய் என்று சொன்னால் நீ ஒரு நாள் சரித்திரமாவாய். பாறைகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டாலும் விதைக்கப்படுபவன் ஒருபோதும் அழிவதில்லை, அவன் விருட்சமாக எழுவான். உன்னுடைய இன்றைய மௌனமும் போராட்டமும் உனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை ரகசியமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. சோதனைகளை கண்டு பயப்படாதே, அவை உன்னை செதுக்கும் சிற்பியின் கருவிகள் மட்டுமே. பொறுமையாக இரு, உன் வேர்கள் பலமாகும் வரை காத்திரு. உன் காலம் வரும்போது நீ அடையும் வெற்றி விண்ணை தொடும். உலகம் உன்னை ஒதுக்கி வைத்தால் வருத்தப்படாதே. நீ ஒரு தனித்துவமான வைரம் என்பதை நிரூபிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. விழுந்த இடத்தையே பார்த்து கொண்டிருக்காமல் எழ வேண்டிய உயரத்தை நோக்கியே உனது பார்வையை வை. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த லாங் வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இனி ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். அது வரையிலும் பாய்.